ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். திருநெல்வேலி அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் அல்வா தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வம்புழுக்கிற பசங்க அப்படின்னு தோணும். கண்டிப்பா அதையும் தாண்டி அவங்க மனசுக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பழகிட்டுனா உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க பசங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மண்ணில இருந்து ஒரு பையன் பிறந்து அந்த பையனோட ஒரு காதல் கதையை நமக்கு அனுப்பியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தினேஷ். அவரோட வந்து காதல் கதையை தான் நமக்கு வந்து இன்னைக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு காதல் கதையை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோ வரும். உங்க லைஃப்ல இந்த மாதிரி காதல் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நடந்திருக்கும். அதை வந்து எனக்கு அனுப்பணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து உங்களோட காதல் கதையும் போடலாம். தினேஷ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில அது பக்கத்துல ஒரு அழகான ஒரு கிராமம், சுத்தி வயல்வெளி நிறைஞ்ச கிராமத்துக்கு நடுசு ஒரு சின்ன கிராமம். ஜஸ்ட் மைண்ட்ல நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒரு சுத்தி வயல்வெளி, தென்னை மரம், தோப்பு அந்த மாதிரி நிறைய இருக்கும். சென்ட்ரல் ஒரு ஊரு, அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊரு, அங்க ஒரு கோயில், அந்த மாதிரி நல்லா இருக்கும் அந்த ஊரே பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஊர்ல வந்து ஒரு பையன் தினேஷ் ஒரு 2000ல பிறக்கிறாரு. இவரு வீட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா இவங்க வந்து விவசாயம் பண்றாங்க. 2 ஏக்கர்ல ஒரு தோப்பு வச்சிருக்காங்க. அவங்க வந்து விவசாயம் பண்றாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா 3 தம்பி. இவரு தான் ஃபர்ஸ்ட் பையன். வீட்டுல பொண்ணு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து டக்குன்னு ஒரு பொண்ணுகிட்ட பேசுனா அட்டாச் ஆயிடுவாரு. இன்னொன்னு ரொம்ப பொண்ணுகிட்ட பேசுறது கூச்ச சுபாவம். இந்த கூச்ச சுபாவம் தான் இவர் காதல வந்து இழந்ததுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன ரீசன் இந்த கதையை ஃபுல்லா பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். இதோட இது மட்டும் இல்லாம இவர் வந்து அவங்களோட ஊர்லயே தான் ஸ்கூல் படிக்கிறார். ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா எப்போ 10th வரை ஸ்கூல் இருக்கு. ஸோ வந்து 10th வரை ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கணும். அதனால பக்கத்து ஒரு பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு தான் வருவாங்க. சென்ட்ரல் காமனா ஒரு பிளேஸ்ல ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் தான் எல்லாரும் வருவாங்க. ஸோ ஊர்ல இருந்து இவரோட ஒரு அத்தை பொண்ணு இவனோட ஜூனியரா படிக்குது அந்த ஸ்கூல்ல. இவன் வந்து 8th படிக்காருன்னா அந்த பொண்ணு வந்து 7th படிக்குது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க 2 ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மூலமா தாரணி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து பழக்கம் ஆகிறாங்க. இன்னொன்று இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுனால தான் அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ரோ கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தை பொண்ணு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு அத்தை பொண்ணுகிட்ட கேட்குறாரு. ஸோ அவங்களும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தாரணி வந்து நல்லா பேசுறாங்க. தாரணி பக்கத்து ஒரு பொண்ணு தான். அவங்க சொல்லணும் அழகா இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அவங்களும் இதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் வந்து விவசாயம் தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க காதல் படிச்சதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து 10th போயிட்டார். 10th போது இவங்க 9th. ஸோ 9th போது வந்து நம்ம தாரணி வந்து லவ் பண்றது எப்படியா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் சொல்ல முடியல. அவங்களோட அத்தை பொண்ணுகிட்ட போய் சொல்றாரு, நான் வந்து தாரணி லவ் பண்றேன் அப்படின்னு. உடனே அவங்க அத்தை பொண்ணுக்கு வந்து டக்குன்னு டென்ஷன் ஆயிருச்சு. இதுக்கு நீ அந்த பொண்ணு லவ் பண்ற அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன். பிடிக்கிறதுக்குலாம் காரணம் என்ன, தேவையா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பேசினோடனே சரி எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்கறாரு. ஆனா வந்து ஹெல்ப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. இவரு பார்த்தீங்கன்னா டைரியில் எழுதி நோட்ல எழுதி அனுப்புறது, இந்த மாதிரி ஏதாவது பேப்பர்ல எழுதி கொடுக்கறது, நம்ம வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கறது. ஆனா அந்த பொண்ணு எதையுமே அங்க போய் கொடுக்க போறது இல்லை. அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கு. ரிட்டன் வந்து ஆனா மெசேஜ்லாம் ரிட்டன் வரும். ரிட்டன் எப்படின்னா அந்த புக்ல நோட்ல எல்லாம் எழுதி வந்து ரிட்டன் வரும். ஆனா அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு லாஸ்ட் சொல்றேன். அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஓகே, இப்படி வந்து ரிட்டன் வந்து எழுதி அனுப்புறாங்க. இப்படி எழுதியே கதை ஓடிட்டு இருக்கு. ஒரு நோட் வச்சிருக்காங்க. நோட்ல வந்து இங்க இவங்க எழுதி அனுப்புவாங்க. அடுத்த நாள் எழுதி அங்கிருந்து ரிட்டன் இப்படி வந்துட்டு இருக்கும், பதில் வந்துட்டு இருக்கும். ஸோ 10th முடியுது. இதுவரை 2 பேருமே எப்படின்னா ஒரு 10th அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியூர் போயிட்டாருன்னா சிட்டில படிக்கணும். அது திருநெல்வேலிக்குள்ளே படிக்கணும். இதுவும் சின்ன கிராமம். 10th அப்புறம் கிடையாது. அது 10th அப்புறம் அவர் அங்கே வெளியே படிக்க போனோன்னு இந்த பொண்ணோட வந்து ஒரு கனெக்ஷன் கொஞ்சம் கம்மியாகுது. ஆனால் அந்த டைரியில் எழுதி அனுப்புறதும் அங்கிருந்து எழுதி வர்றதும் தாரணிகிட்ட எழுதி வர்றதும் அந்த மாதிரி இவங்க 2 ஒரு கான்வெர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க மீடியேட்டர் பார்த்தீங்கன்னா மற்ற பொண்ணு தான் மீடியேட்டர். இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து 11th சேர்ந்து படிச்சு முடிச்சிட்டாரு. +2 போறாரு. +2 போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தாரணி வந்து 10th படிக்கிறதுக்கு அதே ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ வந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷம் நம்ம பார்க்க முடியல, மறுபடியும் நம்ம இடத்துக்கு வராங்க அப்படின்ட்டு. இப்பவும் பேசவே இல்லை. என்னதான் மெசேஜ்ல போட்டாலும் பேசவே இல்லை. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணும் அதே இதெல்லாம் படிக்க வராங்க. இப்போ பஸ்ல போகும்போது மட்டும் இவங்க வந்து லேடிஸ்லாம் ஃப்ரெண்ட்ல இருப்பாங்க, பாய்ஸ் பின்னாடி இருப்பாங்களா. ஸோ இவர் வந்து இப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு இதுல அந்த பொண்ணு தெரிஞ்சவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்கும். ஸோ இப்படி வந்து ஓகே இவரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், 2 லவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல எல்லாம் சின்ன வயசுல பண்ணுவோம், பெஞ்சில் இப்படி எழுதுவோம், அவங்களோட இடத்துல போய் பேர் எழுதுவோம். அந்த மாதிரி இவர் வந்து பேர் எழுதி வச்சுட்டு வர 2 பேர் பேர் எழுதி வச்சுட்டாரு. எழுதி பொண்ணுக்கு ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா ஹார்ட் சிம்பிள் போட்டு நம்ம பேரையும் அவர் பேரையும் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. தினேஷ் வந்து தாரணி பேரையும் அவர் பேரையும் சேர்ந்து அந்த பொண்ணோட இடத்துல எழுதியிருக்காரு. எழுதின உடனே அவருக்கும் ஷாக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அடுத்து ஒரு 4 நாள் வாட்ச் பண்றாங்க. நம்மளை பாக்குறது எந்த இன்டென்ஷன்ல பாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்றாங்க. பண்ணுவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதா லவ் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு 4 பசங்க வந்து நம்ம தினேஷ் வந்து மிரட்டுறாங்க. ஒரு நாள் பஸ்ல வந்து என்ன அந்த பொண்ணு எது பார்த்துட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை அந்த பொண்ணு லவ் பண்றேன், நாங்கள் வந்து 2 ஒரே ஸ்கூல் படித்தோம், சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த பையன் வந்து டக்குன்னு சொல்லிட்டான், அவன் என்னோட ஆளு, நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவருக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எப்படி அதெல்லாம் இல்லை, சான்ஸ் இல்லை, நாங்கள் லவ் பண்றேன் அப்படின்னு. நீ வேணா அந்த பொண்ணுகிட்ட கேள்வி அப்படின்னு. அந்த பொண்ணு தாரணி வந்து டக்குன்னு வராங்க. வந்தோடனே நான் வந்து அவங்களோட லவ் பண்றேன் அப்படின்ட்டு
அந்த ஒரு பையன்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் ஏதாவது நீ வந்து அந்த பொண்ணை பார்த்தா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மிரட்டிட்டு போயிடுறாங்க. சரி, நம்ம தினேஷ் வந்து இனிமேல் பார்த்தா மட்டும் கேளுங்க, இனி பார்த்தா வந்து ஏதாவது அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனை பண்ணுங்க, அடிக்க கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த ஒரு இடத்துல ஃபைட் மிஸ் ஆகி அதுக்கப்புறம் அப்படி இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அத்தை பொண்ணுட்டு போய் கேட்குறாரு, அவள் எல்லாமே லெட்டர்லாம் எழுதி தந்தா, எழுதி தந்துட்டு இப்போ ஏன் வந்து என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் லவ் பண்ண எனக்கு புரியவே இல்லை, நான் அந்த ஒரு வருஷம் வெளியே போனதான் தப்பா இல்லை எப்படி அப்படின்னு ஒரு போய் கேட்குறாரு. கேட்ட உடனே அத்தை பொண்ணு வந்து ரொம்ப தயக்கத்தோட வந்து பேசுறாரு, அவர்கிட்ட வந்து தினேஷ்ட வந்து பேசுறாங்க. இல்லடா என்னை மன்னிச்சிரு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னோடனே, என்னடி சொல்லுடி அப்படின்னோடனே, இல்லை எனக்கு வந்து நீ அவளை லவ் பண்ணுறது பிடிக்கல, நான் வந்து உன்னை சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அந்த டைரியில் எழுதினது எல்லாமே நான் தான்டா, என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னோடனே இவருக்கு டக்குன்னு செம அப்செட் ஆயிருச்சு. என்னடி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னோடனே டக்குன்னு ஒரு ரொம்ப கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அத்தை பொண்ணுகிட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கூலிங் முடிச்சுட்டு டக்குன்னு அப்படி அந்த ஒரு கான்வர்சேஷன் விட்டுரு, அத்தை பொண்ணுகிட்டே கான்வர்சேஷன் பண்ணவே இல்லை, அப்படி விட்டுட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போயிடுறாரு. பெங்களூர் வேலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை பார்க்குறாரு. திரும்பி வராரு, கொரோனா டைம் திரும்பி வராரு. வந்த பொண்ணு அப்போ வந்து அவங்க அத்தை பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வராங்க, வந்து பேசுறாங்க. இல்லடா அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாடா தாரணி அப்படின்னு. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடி சொல்றேன் எப்படி அப்படிங்கும் போது, இந்த கொரோனா வந்து இறந்து போயிட்டா அப்படின்னோடனே இவருக்கு வந்து ரொம்ப கலங்கிட்டாரு. என்னதான் ஒன் சைடா லவ் பண்ணி ஒன் சைட்ல அவர் 2 சைடு நினைச்சா லவ் பண்ணாரு, பட் இது ஒரு ஒன் சைடு லவ் ஆகி போச்சு. இது ஒரு பயங்கரமா சுத்தி வருது இந்த கதை. அப்புறம் வந்து ரொம்ப மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டே, ஐயோ இப்படி ஆயிருக்க கூடாது இருந்தா அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவங்க அத்தை பொண்ணு வந்து, நான் வந்து உன்னை லவ் பண்ண நினைச்சாண்டா வந்து நான் இப்படி பண்ணேன், உன்னை ஏமாத்த நினைச்சா பண்ணல, என்ன பேசாம பண்ணிருக்காரு, சின்ன வயசுல இருந்தே பேசிட்டு பேசாம இருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தினேஷோட அத்தை பொண்ணு பேசின உடனே தினேஷ் வந்து ஒருத்தங்களை நம்ம விரும்பிட்டு அவங்க நம்ம கண்ண முன்னாடியே வேண்டாம் சொல்லிட்டு இன்னொருத்தங்களை வந்து பழகிட்டு போறது எவ்வளவு கஷ்டங்கிறது நீ பார்த்துருக்கிய, உன் லைஃப்ல நடந்திருக்கு, அதே மாதிரி என் லைஃப்ல நடந்துட்டு 2 பேரும் போய் ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா வந்து இந்த காதல் நம்ம லைஃப்ல வேண்டாம், நம்ம 2 பேருக்குள்ள என்ன ரீசனா உனக்கு தங்கச்சை தான் பார்த்தேன், காதல் பண்ணணும் அவரா கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு அவங்க அத்தை பொண்ணு மனசு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு அப்படியே போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. போனோன்னு இவரும் வந்து அழுத்தப்பட்டுட்டே இருக்காரு, என்னதான் லைஃப்ல சேரலாம், கடைசி வரை என் மனசுல வந்து இருந்துகிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மெசேஜ் பண்ணாரு. என்னதான் இருந்தாலுமே ஒன் சைடு காதல் பண்ணாலுமே அந்த பொண்ணு இந்த உலகத்துல இல்லை, ஆனா அந்த உலகத்துல இல்லை அப்படின்னாலுமே அவரோட மனசுல அந்த பொண்ணு இனிமே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதே ரெட்டை ஜடையோட அதே ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட தான் அந்த பொண்ணு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு உருக்கமா இந்த மெசேஜை வந்து நம்ம கிட்ட சொன்னாரு. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம யாரை குறைச்சிட முடியும், அவங்க அத்தை பொண்ணை குறைச்சிட முடியுமா, இல்ல தாரணி குறைச்சிட முடியுமா, இல்ல இவரதான் குறைச்சிட முடியுமா? பட் லைஃப் வந்து எப்போ எப்படி மாறுனே தெரியாத மாதிரி உங்க லைஃப்ல மாறி ஸோ இப்படியோ போயிருச்சு. பட் அவர் ஒரே ஒரு ரீசன் சொல்றாரு, இன்னொரு முறை நான் லவ் பண்ண மாட்டேன். என்ன ரீசன்னா, லவ்ங்கிறதே வேண்டாம், ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிருக்கணும், நம்மளோட மனைவி எப்படி ஒரே ஒருத்தையும் அந்த மாதிரி நான் ஒரே ஒரு பொண்ணை தான் காதலிக்கணும்னு நினைச்சேன், ஒரே பொண்ணை காதலிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அந்த காதல் அப்படிங்கிற லைஃப்ல இருக்காது, மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இதோட முடிச்சிருக்காரு. இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் போடக்கூடிய எல்லா வீடியோ வரும். அதே மாதிரி உங்க லைஃப்ல இந்த மாதிரி காதல் ஸ்டோரி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, அந்த கதையை வந்து நம்ம போடலாம். ஓகே, பாய்.